சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1888வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 5வது மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாய் இதன் மூலமாய் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில் கைவிடப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கணவரால், மனைவியால், பிள்ளைகளால், பெற்றோரால், அது மாத்திரமல்ல அநேக சுற்றுப்புற மக்களால் கைவிடப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறபடியால் அவர்களுடைய ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை இயேசு நேசிக்கிறார். ஒருவேளை இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாராக. எனவே இப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த நாளில் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்திலே இந்த நிருபத்தின் ஆக்கியோன் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒன்று என்னன்னா, நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம். 2வது என்னன்னா, நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வர விரும்புகிறேன். இந்த 2 காரியத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாமும் பல காரியங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும்படி நாம் சொல்லியிருப்போம். நாமும் பல காரியங்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருப்போம். ஒருவேளை பிள்ளைகளுடைய ஃபீஸ் தேவைக்காக, திருமணமாக போகிற பிள்ளைங்க இருப்பாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்கள் கணவருடைய ரட்சிப்புக்காக, இப்படி பல காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த நிருபத்தின் ஆசிரியர் சற்று வித்தியாசமாய் வேண்டிக் கொள்ளும்படி அவர் சொல்கிறார். முதலாவது எதற்கு என்று சொன்னால், நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களால் எல்லாவற்றையும் யோக்கியமாய் நடக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும்படி சொல்கிறார். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலை அநேகர் பிடிக்காமத சூழ்நிலை காணப்படுகிறது. சில மக்கள் அவர் செய்யற ஊழியத்தை அங்கீகரி பண்ணல, சில மக்கள் அவங்கள வெறுக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படின்னா, நாங்க நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். அவரும் அவர் கூட இருந்த உடன் ஊழியர்களும் நாங்கள் நல் மனசாட்சி உடையவர்களால் எல்லா மக்களுக்கு முன்பதாக யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம், விரும்புகிறோம் அப்படிங்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவங்க நல்மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் செல்லக்கூடிய உங்க ஸ்தல போதகருக்காக, போதக குடும்பத்துக்காக ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அநேக சூழ்நிலை மாற்றம், ஆவிக்குரிய வட்டார மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கடமை. எனவே நீங்கள் மறந்துடக்கூடாது, உங்க பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்துக்காக நீங்கள் 100% ஜெபிக்க வேண்டும். அவர்களை தேவன் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் அவர்களுடைய நல் மனசாட்சிக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு காரியத்தை சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அதிசீக்கிரமாய் வர வேண்டும், அதற்காக வேண்டுதல் செய்யுங்க சொல்லி. தேவருக்கு சித்தமான காரியங்களில நம்ம செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த பூமியில இருந்து செய்ய வேண்டும். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு நமக்கு உறவு எப்படி இருக்கிறது, நம்மை பற்றி 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் தேவனுக்கு நமக்கு உறவு சரியா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது
தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நம்ம மேல இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறார். எனவே இந்த காரியத்துக்காக நீங்களும் நானும் வேண்டுதல் செய்வோம். எல்லா ஊழியக்காரர்களுடைய சுகத்துக்காக பலத்துக்காக வேண்டுதல் செய்வோம். அவருடைய பிரயாணத்துக்காக வேண்டுதல் செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய நல் மனசாட்சி உடையவர்களாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய பிரயாணங்கள் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் இன்னும் உண்மையாய் உமக்காக ஊழியம் செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்ற வார்த்தையின்படி ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் ஆதரவாய் பக்கபலமாய் இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபத்திலும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.